இந்த கோவில் கருவறையை சுற்றி வந்தால் மறுபிறவியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த கோயிலை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம்? இதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். விலங்கடி தூண்கள்னு சொல்லுவாங்க. விலங்கடி தூண். வணக்கம். எல்லாருக்கே உலா சேனலில் இன்றைக்கி நாம் தென்னிந்தியாவோட மிக பழமையான மற்றும் பிரபலமான கோவில்களில் ஒன்றான காஞ்சி கைலாசநாதர் கோவிலை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற கோவில் அதோட அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் நுணுக்கமான சிற்பங்களுக்கு பெயர் பெற்றிருக்கு. தமிழ்நாட்டு கட்டிடக்கலை வரலாற்றில் நீண்ட காலம் நீடித்திருக்கிற கோவில்கள் கட்டுறதுக்கு உத்வேகமாக அமைஞ்சது நம்ம பல்லவர்கள் தான். ஆரம்பத்தில் குடவரை புடைப்பு கோயில்களாகவும் அதை தொடர்ந்து ஒற்றை கற்றளியாகவும் கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறமா கட்டுமான கோயில்கள் கட்டுறதுக்கு முன்னோடியாகவும் பல்லவர்கள் தான் இருந்திருக்காங்க. சிம்ஹ பல்ல இல்ல வேஷ்வரே ஸ்ரீ ராஜசிம்ம பல்லவேஸ்வரே. நன்றி. இப்போ 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் இந்த கோவில் கட்டப்பட்ட செய்தி இந்த கோவில் கல்வெட்டுகள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கோவில் தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான கட்டடமைப்பு கோவில்களில் ஒன்றாக நம்பப்படுது. மேலும் அதோட நேர்த்தியான கட்டிடக்கலை மற்றும் நுணுக்கமான சிற்பங்களுக்கு புகழ் பெற்றிருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்த கடற்கரை கோவில் மாதிரி இதுவும் ஒரு இரட்டை கோவில் தான். இப்போ நாம் பார்க்குறது ராஜசிம்மனோட மகனான மகேந்திரனால் கட்டப்பட்ட கோவில். இதற்கு பின்னாடி ராஜசிம்மன் கட்டிய பெரிய கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட கடற்கரை கோயில் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி இன்னொரு காணொளியில் வைகுண்டநாதர் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம்னு அழைக்கப்பட்டதை பார்த்தோம். அந்த காணொளியை நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள். அதே போல் நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு மற்றொரு பெயர் ஸ்ரீ ராஜசிம்ம பல்லவேஸ்வரம். இது பின்னாடி சோழர் காலகட்டத்தில் கச்சிப்பேட்டு பெரிய கற்றளின்னு அழைக்கப்பட்டது. பின்னால் கைலாசநாதர் கோயிலாக அறியப்பட்டு வருது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு தனித்துவமான பல சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு சில சிறப்பம்சங்களை மட்டும் இந்த காணொளியில் பார்ப்போம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது குழு நண்பர் கார்த்திக் அவர்கள் சொல்கிற இந்த தூண்களை பற்றிய செய்தி கேட்டுக்கலாம். விலங்கடி தூண்கள்னு சொல்லுவாங்க. விலங்கடி தூண்கள் சொன்னால் ஒரு தூண் சுவர்னு பார்த்தா இது வந்து குடம், தாடி, கலசம், பலகை, வீரகண்டம், போதிகைம்பாங்க. இதுக்கு பேர் போதிகை. இதில் வேறு முட்டு மாதிரி சின்னதாக இருக்கும், அது பேர் குடவு பொதிகைன்னு சொல்லுவாங்க. அதே வாழைப்பூ மாதிரி இருந்தால் வாழைப்பூ பொதிகைம்பாங்க. வாழைப்பூ பொதிகை யார் ஃபேமஸ்னா நாயக்கர் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட, அதான் வாழைப்பூ பொதிகை. இதில் வந்து மிக்க நன்றி. இப்போ தொடர்ந்து மற்ற சிறப்பம்சங்களை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் முற்றிலும் மணற் கற்களாக கட்டப்பட்டிருக்கு. மற்றொரு சிறப்பம்சம், எங்கள் கோயிலை சுற்றி சப்ஷ்ரைன்ஸ்னு சொல்லப்படுற பல உபாலயங்கள் இருக்குது. அதை தவிர கருவறையை சுற்றி 8 சிறு ஆலயங்களும் கட்டப்பட்டு இருக்கு. இந்த சிற்பத்தில் அம்மன் எவ்வளோ ஒய்யாரமாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பல அழகான சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும். கோவிலை சுற்றி ஒரு மாலை போல் அமைஞ்சிருக்கிறதால இந்த கல்வெட்டுகளை சொல் மாலைன்னு அழைக்கிறாங்க. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் 3 விதமான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு: கிரந்தம், நாகரி மற்றும் அலங்கார நாகரி. கிரந்தம், அலங்கார நாகரிங்கிறதும் நாகரி எழுத்துக்கள் தான். ஆனால் அது கொஞ்சம் பேருக்கு ஏற்ற மாதிரி அலங்காரமாக ஒரு மயில் ஷேப்லேயோ ஒரு இலை ஷேப்லேயோ மேலே வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த சிற்பம் மகாபாரதத்தில் வர்ற ஒரு சிறிய காட்சி. இந்த காட்சியை மையப்படுத்தி தான் பாரவி தன்னுடைய கிரார்த்தார்ஜுனியம்ங்கிற புஸ்தகத்தில் விளக்கமாக எழுதியிருக்காரு. இந்த திருவிளையாடலுக்கு அப்புறமா தான் சிவன் தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த நந்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துட்டு இருந்தார். அதனால சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
இது ஒரு அழகான பேனல். இதில் பார்த்தோன்னா நம்ம தட்சிணாமூர்த்தியோடைய ஒரு மிக அழகான சிற்பத்தை பார்க்க முடியும். அங்கே மான்கள், புலி எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக வாழறத பார்க்கலாம். புலி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் நம்ம இந்த குரு சொல்கிறத எவ்வளோ பவ்யமாக இந்த சிஷ்யர் கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான சித்திரத்தை அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த சிற்பத்தில் ஒரு நளினம், அதாவது கிரேஸ் பார்க்க முடியுது. இது பல்லவ சிற்பக்கலைகளோட இன்னொரு சிறப்பம்சம். இப்போ நாம் பார்க்குறது கஜசம்ஹார மூர்த்தி. கீழே ஓடிட்டுருக்கிறவரோட முகத்தில் பயம் எவ்வளோ தெளிவாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். மற்ற கோவிலில் இல்லாத இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இந்த கோவிலை சுற்றி சிவனோட பல வடிவங்களை பார்க்க முடியும். அனுகிரக மூர்த்தியாகவும் பார்க்க முடியுது, சம்ஹார மூர்த்தியாகவும் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு உபாலயங்களையும் நம்ம சோமஸ்கந்தரோட வடிவங்களை பார்க்க முடியும். அது சிலையாகவும் இருக்குது, ஓவியங்களாகவும் இருக்குது. சோமஸ்கந்தர் சிலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, சிவன் பார்வதிக்கு நடுவில் நம்மளுடைய முருகர் சின்ன குழந்தையாக அமர்ந்திருப்பார். இப்போ நாம் பார்க்குற இந்த பிரமிட் வகையான விமானம் கூட கோவில் கட்டிடக்கலையோட ஒரு முன்னோடி தான். இதில் நான் சொல்ல விட்ட ஒரு சில சிவனோட வடிவம் என்னன்னு பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி. இங்கே நிறைய தட்சிணாமூர்த்தி வகையான சிலையையும் பார்த்தோம். அதை தவிர அவரோட நடன சிற்பங்கள் நிறைய இருந்தது. ஆனால் நடனம்னா நம்ம சொல்கிற இந்த நடராஜர் மாதிரி இருக்கிற சிலை கிடையாது. அதை தவிர பல வகையான நடன சிலைகளை பார்க்க முடியும். சரி, சிவன் தான் அப்படி இருக்காங்க பல வகையிலன்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற பூதகணங்கள் கூட பல வகையாக தான் நம்ம பார்த்தோம். அது ஒன்று பின் ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோவிலோட ஒரு சிறப்பம்சமே என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் சிரிச்ச முகத்தோடு இருக்கும். மகாரமூர்த்தியான வடிவத்தில் கூட சிவனோட முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க முடியும். அதனாலேயே இதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஹரஹாசிய ரூபம் அதிமானம் அதி அத்புதம். இந்த நளினமான சிற்பத்தையும் அதோடைய ஆடை அணிகலன்களையும் பாருங்கள். இங்கே இருக்கிற சிற்பங்களோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு சிறிய வகையை பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே அதை விட பிரம்மாண்டமாக பெரிய சைஸ்லேயும் பார்க்க முடியும். இது ஒரு சம்ஹார மூர்த்தியோட சிலையாக இருந்தாலும் அவரோட முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருக்கிறத நீங்கள் பாருங்கள். இவரோட முகத்தில் இருக்கிற அந்த பயம் எவ்வளோ தெளிவாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. இந்த கோவிலில் நாம் பல்லவர்களை தவிர சோழர்கள் மற்றும் சாளுக்கியர்களுடைய கல்வெட்டுகளை பார்க்க முடியும். பராந்தக சோழர் காலத்து கல்வெட்டும் சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்ய காலத்தோடைய கல்வெட்டையும் இங்கே பார்க்க முடியும். பராந்தக சோழரை மதுரை கொண்ட கோபுரகேசரின்னு இங்கே கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. இன்னொரு மிக சுவாரஸ்யமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் நாம் இப்போ பார்க்குற மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மிக வண்ணமயமாக ஓவியங்கள்லாம் நிறைஞ்சிருந்துருக்கு. அதோட சுவடுகளை நாம் கொஞ்ச நேரம் முன்னாடிலாம் கூட ஒரு சில சிற்பங்களில் பார்த்தோம். இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த மஞ்சள், சிகப்பு, பச்சை வண்ணங்களை பார்க்க முடியுதா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சிற்பங்களும் வண்ணமயமாக வரைஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த இடமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருந்திருக்கும்.
ஒரு செவுரை கூட விட்டு வைக்கல. ஒன்று சிற்பம் இருக்குது, இல்லை ஓவியம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்படி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உபாலயங்களையும் பல்வேறு சிலைகளையோ ஓவியங்களையோ பார்க்க முடியுது. முக்கியமாக நிறைய சோமஸ்கந்தரோட சிலையை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஒய்யாரமாக, இன்னொரு பக்கம் நளினமே உருவாக இந்த சிலை எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் சிரிச்ச முகத்தோடு தான் காணப்படுது. சிவன் கூட சேர்ந்து இந்த சிற்பத்தில் நந்தி கூட நடனம் ஆடுறதை பார்க்கலாம். இப்போ இந்த பூதகணங்களுடைய நடனத்தை பாருங்க. அப்போ சொன்ன மாதிரி ஒரு மினியேச்சர் வெர்ஷன், அதுக்கு கீழே ஒரு பெரிய சிற்பத்தை பார்க்க முடியும். இந்த கோவிலை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளுக்கு திருப்தியே ஆகாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு சில இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம கொஞ்சம் ஓவியங்களை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது ஒரு ஓவியத்தோட ப்ளூ பிரிண்ட்டாகவோ இல்லைன்னா முடிக்கப்படாத ஒரு ஓவியமாகவோ இருக்கலாம். இதில் நம்ம சோமஸ்கந்தரோடைய வடிவத்தை பார்க்க முடியுது. கொஞ்சம் கம்மியாக சேதமடைஞ்ச ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதை வச்சு இந்த கோவில் எவ்வளவு வண்ணமயமாக இருந்திருக்கும்னு நம்மளால் யோகிக்க முடியுது. இந்த காணொளியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கிற திருச்சுற்றில் நம்ம சுற்றி வந்தோன்னா நம்மளுக்கு முக்தி கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த திருச்சுற்று எப்படி அமைஞ்சிருக்கும்னா, ஒரு துவாரத்தில் நம்ம தாயின் கருவறையிலேருந்து வெளியில் வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். இன்னொரு துவாரம் வழியாக நம்ம வர்றது நம்மளோட இறப்பை குறிக்கும். இது வழியாக நாம் 7 தடவை சுற்றினோன்னாக்கா நமக்கு முக்தி கிடைக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. புராணங்களை மையப்படுத்திய நிறைய சிற்பங்களை இங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்கறது பூலோகத்துக்கு கங்கையை கொண்டு வந்த பாகீரதரோடைய சிலை. கோவிலை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதனால் கடைசியாக இன்னொரு வாட்டி சுற்றி பார்க்குறதுக்காக வந்து பார்த்தேன். என்னை போல தான் நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சிம்ஹாவோட பட்ட பேர்லாம் இதில் இருக்குது. முன்னாடி பார்த்தது அத்யுதாராகா, இது வந்து காஞ்சி மகாமணி. அடுத்த கோவில் பார்க்கணும். அதுக்கு இங்கே டைம் இல்லாததால் நம்ம இப்போது இந்த கோவிலை விட்டு கிளம்புறோம். கடைசியாக இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சத்தையும் காமிச்சிடுறேன். மற்ற கோவில்களில் இல்லாத மாதிரி இந்த கோவிலை சுற்றி கட்டியிருக்கிற இந்த பெரிய மதில் சுவத்தில் நிறைய சிம்ஹத்தோடைய சிலைகளை பார்க்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட இந்த முயற்சி இன்னும் நிறைய பேரை சென்றடையும். இதுவரை எல்லாருக்கே உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு அப்லோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். திஸ் இஸ் LRK சைனிங் ஆஃப். பாய்.